இந்த மாதத்திலே, இந்த பிப்ரவரி மாதத்திலே வாக்குத்தத்த செய்தி என்னவென்றால், பள்ளத்தாக்குகளை சுதந்திரிப்பீர்கள், பள்ளத்தாக்குகளை சுதந்திரிப்பீர்கள். பள்ளத்தாக்குகள் குறித்து நிறைய விதத்திலே எழுதப்படுது. பள்ளத்தாக்குகளிலே அநேக அனுபவங்களை நாம் அடைவதாக சொல்லப்படுகிறது. அநேக ஆசீர்வாதங்களில் உள்ள பள்ளத்தாக்குகளை தேவன் இந்த உலகத்திலே நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அவைகளை நாம் இந்த அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த பள்ளத்தாக்குகளை குறித்து நன்றாக அறிந்து அந்த ஆசீர்வாதங்களை எனக்கும் தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவர்களை கேட்கிறோம். பள்ளத்தாக்குகளின் ஆசீர்வாதங்களை நாம் அடைந்தவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம், வாசிப்போம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே வாசிக்கும் போது, இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசி அவளிடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பதாக சொல்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கையின் வாசலாக நான் அவளுக்கு நயங்காட்டி வனாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இல்லாத இருக்கு உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நயங்காட்டி அழைக்கிறார். நயங்காட்டுறது என்றால் ஏதாவது ஒரு ஆசை காட்டுறது. உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை மாற்றேன், கடவுளை மாற்றேன், கண்ணீரை மாற்றேன், கடனை மாற்றேன், கொலையை மாற்றேன், வேதத்தை மாற்றேன், பிரசாதத்தை மாற்றி தரேன், கவலைப்படாத, கண்ணீர் விடாத, நான் உன்னோடு கூட இருந்து நடத்துவேன். இதான் அவர் நயங்காட்டுது. அல்லேலூயா. ஆசை காட்டி நடத்துகிறார். ஆசை ஆக உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆசை வார்த்தைகள் சொல்லி உங்களை அவர் பக்கமாய் சேர்த்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. சேர்த்துக் கொள்ளுகிறார். உங்கள் வியாதிகளை நீக்கி, வேதனைகளை நீக்கி, தொல்லைகளை அகற்றி உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்வேன், கவலைப்படாத வா அப்படின்னு சொல்லி உங்களை சேர்த்து அழைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நயங்காட்டி அழைக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வான்? கடைக்கு போனா போகாது, ஒரு பைசா தாரேன், மிட்டாய் வைக்கும் அப்படின்னா போகும். இது மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறவங்கள சும்மா வாங்கினா வர முடியும். அதனால அவர் நயங்காட்டி அழைக்கிறார். அல்லேலூயா. ஆசை சொல்லி வார்த்தை சொல்லி அழைக்கிறது மாத்திரமல்ல, அது பொய் அல்ல, அதை உண்மையாக அதை நிறைவேற்றி தருகிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த ஆசை வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி ஏமாற்றுகிறதால உங்களுக்கு அந்த நன்மைகளை செய்துதான் தருகிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நம்பிக்கையின் வாசலாக இருக்கிற அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. உனக்கு நம்பிக்கையின் வாசலாக நீ எதை நம்பிக்கொண்டு வந்திருக்கிறாயோ, எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாயோ, எதை நீ விரும்பி வந்திருக்கிறாயோ, என்னிடத்தில் நீ எதை கேட்டு வந்திருக்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அவர் செய்கிறவராகவும் இருக்கிறார். பொய் சொல்ற மனிதன் அல்ல, மனமாற மனுமுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. ஒரு நல்ல தேவன். அப்ப அவனை என்ன செய்யறாரு? நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை என்ன செய்யறேன்? வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு எங்க அழைத்து கொண்டு வரா? அவர்களுக்கு வேண்டிய நன்மையெல்லாம் பூமியில செய்து அப்புறம் எங்க கொண்டு வர்றாரு? வனாந்தரத்துக்கு. வனாந்தரத்துக்கு நீங்க போறோம். அவ வனாந்தரத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு உடனே வா வனாந்தரத்துக்கு போவோம், காட்டுக்கு போவோம் அப்படின்னு நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா வனாந்தரத்துல ஒன்றுமே இருக்காது. அங்க என்ன தண்ணி கூட இருக்காது, மரம் செடி கொடிகள் இருக்காது, ஒன்றுமே இருக்காது.
அங்கே இந்த ஓனாயி சென்னாயி பூச்சி போட்டு தான் இருக்கும். ஒளிவாய் சர்ப்பங்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லப்படும் இல்லையா? தண்ணீர் இல்லாத வனாந்தரத்திலே நிறுத்தினான்னு சொல்லப்படும். தண்ணீர் இல்லாத வனாந்தரம். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க அழைத்தா வர மாட்டீங்க. அதனால உங்களை என்ன செய்யறாரு, நிறைய நன்மைகள் எல்லாம் பொருளே செய்து உங்களை என்ன செய்ய அன்போடு அணைத்து மனம் திரும்ப செய்து ஞானஸ்நானம் பெற செய்து அபிஷேகம் பண்ணி அப்புறம் எங்க கூப்பிடுறாருப்பா, வனாந்தரத்துக்கு இழுத்து கொண்டு போறாரு. உங்களை என்ன செய்யறாரு, அன்பின் கயிறுகளால் கட்டி அவளை இழுத்தேன்னு சொல்ற மாதிரி அன்பின் கயிறுகளால் உங்களை கட்டி 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 அவரை இழுத்து கொண்டு வர, வனாந்தரத்தை கொண்டு வர, அவரை இழுத்துட்டு போறார். வனாந்தரத்துக்கு ஏன் கொண்டு போகிறா, ஏன் போகிறார்? பட்சமாய் பேசுவது. அல்லேலூயா. உங்களோட எப்படி பேசுறாங்க? பட்சமாய் பேசுவார். அல்லேலூயா. ஆமா, பட்சமாய் தேவன் பேசுவார். கோமாய் அடித்து இழுத்து துன்பப்படுத்தி அல்ல, அது பட்சமாய் பேசுவார். பாசமாய் பேசுவார், ஆறுதலாய் பேசுவார், தேர்தலாய் பேசுவார். அல்லேலூயா. அன்பாய் பேசுவார். அல்லேலூயா. அது அதுதான் உங்களை வனாந்தரத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அது கண்ணை கட்டி காட்டு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு போட்ட தான் சிலர் உங்களோட பட்சமாய் பேசுவார். இல்ல, அதனால வனாந்தரத்துல இருந்து ஒண்ணு இருக்க நீ கேட்கறதெல்லாம் கிடைக்காது. ஆண்டட்ட வந்தேன், ஆரம்பத்தில் ஒரு சில நன்மைகள் செய்தாரு, எப்பறம் செய்யல, ரொம்ப நாள கட்டி இருக்கிறேன், என்ன செய்யல, ஆண்டோட ஏன் அப்படி தாமதிக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வனாந்தரத்துல புலம்புறீங்க. உங்களோட ஆறுதலா பேசுவார். என்ன செய்யறாருமா? ஆமா, வனாந்தரத்துல போய் நாங்க கத்துக்கு ஆராதனை செய்வோம்னு சொல்லி சில ஜனங்களை மோசை மூலமாக அழைத்தது போல வனாந்தரத்தில் உங்களுக்கு ஆராதனை. அல்லேலூயா. ஆனா அந்த ஆராதனையில உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. சபையில வனாந்தரம் சபை, இந்த சபையில வைத்து உங்களோடு பட்சமாய் பேசுகிறார், அன்பாய் பேசுகிறார், ஆறுதலாய் பேசுகிறார். அல்லேலூயா. சபைக்கு வந்தாதான் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் பேசுகிறது நீங்க கேட்க முடியும். அவங்க தேவன் உங்களோடு கூட பட்சமாய் பேசி பாசமாய் பேசி உங்களுக்கு என்ன செய்யறாருமா, கொஞ்ச நாள் பேசுகிறார், நீங்களும் பேசுகிறீங்க, அவரும் பேசுகிறார். ரெண்டு பேரும் பேசி 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 அந்த அன்பு வளர்ந்துட்டே போகுது. அன்பு என்ன செய்யுது, ஆண்டவரே நீர் ஒன்றும் செய்யலன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவரே நான் கேட்டதை தரலான்னாலும் பரவாயில்லையா, நீ என் கூட இருக்கிறீங்களா அதே போதும், நீ ரெண்டு பேசுறீங்களா அதே போதும். அல்லேலூயா. நீ ரட்சிக்கிறே போதும், என்னை அபிஷேகிக்கிறே போதும், என்னை நடத்தி வருகிறே போதும் என்று சொல்லி அந்த நிலைமைக்கு நான் வரும்போது, போதும் என்ற நிலைமைக்கு நீங்கள் வரும்பொழுது ஆண்டவர் செய்கிறார், திராட்சை தோட்டங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறாரு? திராட்சை தோட்டங்கள். நீங்க திராட்சை தோட்டம் ரொம்ப ஆசீர்வாதமான தோட்டம். அந்த நாட்டில் கூட திராட்சை தோட்டம் பயிற்சி நம்ம எல்லாம் சாட்சி சொன்னாங்க டிவியில. எங்களுக்கு இதன் மூலம் நிறைய ஆதாயம் கிடைக்கிறது, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா. ஆகவே தேவன் திராட்சை தோட்டங்கள், தோட்டம் அல்ல தோட்டங்கள். எத்தனைமா தோட்டம்னா ஒன்னே, தோட்டங்கள்னா பல தோட்டங்களை கொடுக்கிறார், பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். திராட்சை தோட்டம் போல பல ஆசீர்வாதங்கள். அது மாத்திரமல்ல, அப்புறம் என்ன கொடுக்கிறாரம்மா? நம்பிக்கையின் வாசலாக அகோரின் பள்ளத்தாக்கு, நம்பிக்கையின் வாசலாக அகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அகோரின் பள்ளத்தாக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு பள்ளத்தாக்கு. அங்கே ஏராளமான மரங்கள் இருக்கிறது, கனிகள் இருக்கிறது, அங்கே நீரூற்றுகள் இருக்கிறது, எல்லா செழிப்பும் உள்ளதான ஒரு இடம் தான் அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு. சரியா? இந்த பிப்ரவரி மாதத்துல 2வது நாளிலே, 2ஆம் தேதியிலே, 1வது வாரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
அல்லேலூயா. ஆமா, இந்த மாதத்திலே அந்த நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் முதலாவதாக பெராக்கா பள்ளத்தாக்கு 2 நாளாகமும் 20-26 வாசிக்கிறோம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். பெராக்காவிலே கூடி வந்தார்கள், அங்கே ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆண்டவர் அங்கே வெற்றியை கொடுத்தார். பெராக்கா பள்ளத்தாக்கு வெற்றியின் பள்ளத்தாக்கு. அந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தினார்கள். வெற்றியின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். இந்த மாதத்திலே உங்களுக்கு வெற்றியின் மாதமாக ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள், ஜெயத்தை அடைவீர்கள். உங்கள் தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 21 வாசிக்கிறோம். மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள், அவர்களை பற்றி சில வசனம் சொல்றோம். செய்கின் மலை தேசத்தார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து 3 கூட்டத்தார் நினைக்கிறாங்க. தேசத்தார்கள் யோசபாத் விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தார்கள். நம்மையும் அந்த யோசபாத் நல்ல ஒரு மனிதன். யோசபாத் வந்து கர்த்தரை துதிக்கிற தோற்கடிக்கிற தாவீதின் வழிகளில் நடக்கிற ஒரு நல்ல மனிதன். அவனுக்கு விரோதமாய் 3 தேசத்தார்கள் வந்தது போல நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து வருகிற காலங்களிலே இந்த 3 தேசத்தார் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருவார்கள். நாமும் அவங்க என்ன செய்யணும்? யோசபாத்து ஜெயித்தது போல ஜெயிக்கணும். அந்த 3 தேசத்தார் யாருன்னு கேட்டீங்கன்னா, உலகம், மாமிசம், 3 சத்துருக்கள் இருக்கிறாங்க. உலகம் இருக்கிறது, மாமிசம் ஒரு சத்துருவாக எழுப்புகிறது. அப்புறம் என்ன? பிசாசு. இந்த 3 சத்துருக்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெயிக்க வேண்டும். அதுக்கு அவர் என்ன செய்கிறார்? 4ஆம் வசனத்திலே உபவாசித்து தேவனை தேடினார்கள் என்று வாசிக்கிறோம். உபவாசித்து தேவனை தேடினார்கள். உபவாசம் தேவனை தேடுகிறார்கள். தேடுகிறதுனால அவருக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. அல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி மத்திய 17:21 சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டி மற்ற வேதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லுகிறார். அதுபோல இந்த உலகம், மாம்சம், பிசாசாகிய இந்த சத்துருக்களை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் இருக்கணும் நம் வாழ்க்கையில. அப்பதான் இந்த உலகம், மாம்சம், பிசாசுகளை ஜெயித்து அந்த அழியாத நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. இந்த பெராக்கா பள்ளத்தாக்கை நாம் சுதந்தரிப்பதற்கு, அந்த வெற்றியின் பள்ளத்தாக்கை சுதந்தரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில உபவாசம் வேணும், ஜெபம் வேணும். அது மாத்திரமல்ல, 21ஆம் வசனத்துல கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று ஆராதித்து பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி பாடி துதிச்ச போது அங்க என்ன நடந்தது? 3 தேசத்தார்களும் அழிந்தார்கள். 3 தேசத்தார்களுக்கும் முடிவு வந்துச்சு. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன? உபவாசிக்கணும், துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், அவர் நல்லவர் என்று சொல்லி பாட வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை வந்து கர்த்தரை நீங்க துதித்து பாடி ஆராதிக்கும் போது சத்துருக்கள் விடுவார்கள். அல்லேலூயா. உலகம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து உலகம் மாறி போகும். மாம்சத்தினுடைய எல்லா கிரியைகளும் அழிந்து போகும்.
நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசின் கிரியைகள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. இந்த 3 சத்துருக்களை நாம் ஜெயித்து முன்னேறி போவோம். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிறதான தரிசனத்திலே ஆண்டவருடைய மகிமையிலே நாம் வளர்ந்து பெருகிக் கொண்டே போவோம். அல்லேலூயா. ஆகவே அங்கே நாம் வாசிக்கிறோம் 26ஆம் வசனத்திலே 4ஆம் நாளிலே வெற்றி கொண்டாடினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 3 நாள் என்ன செய்யுமா போராட்டம். 3 நாள் நீங்க உபவாசம் போட்டு 3 நாள் பண்ணீங்கன்னா 4ஆம் நாள்ல வெற்றி. 4ஆம் நாள்ல வெற்றி இல்லைங்களா? அவங்க தேவ சம்பவத்தில் தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள் எல்லாம் சீக்கிரத்தில் ஆண்டவர் நமக்கு காரியங்களை கைகொண்டு வர பண்ணுவார். அதுக்கு அதிக காலங்கள் செல்ல 4ஆம் நாளில பார்க்க பெரிய வெற்றி கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. 3ஆம் நாளில என்ன செய்றாங்க? அவங்க 3 நாளா சத்துருக்களை விழ 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 அந்த நாட்களில் அந்த ஆண்கள் தான் நிறைய நகைகளை போட்டு வந்துருக்குறாங்க. இப்பதான் பெண்கள் போடுறாங்க. அந்த நாட்களில் ஆண்கள் தான் போட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கீழே அவங்களுக்குள்ளே வெட்டு விடுது. அவங்களே முகமை பண்ணல. இவங்க துதித்தாங்க, பாடினாங்க, உபவாசித்தாங்க, ஜெபித்தாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க, ஆராதனை பண்ணாங்க. சத்துருக்களை பண்ணாங்க. கொஞ்சம் அப்படி விடுறாங்க. அப்படியே விழ 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 இவங்க போய் என்ன செய்யறாங்க? நகையில காதுல கையில போடுறதெல்லாம் முடிச்சு எடுத்து கொண்டு வராங்க. 3 நாளா கொள்ளையிட்டாங்கன்னு சொல்றாங்க. எத்தனை நாளுமா? 3 நாட்களாக கொள்ளையிட்ட எல்லாத்தையும் சேர்ந்து 4ஆம் நாள்ல எல்லா பணியும் முடிஞ்சது. வெற்றி கொண்டாடினாங்க. 26ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா 27 மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். எருசலேமுக்கு திரும்பினார். ஆகவே அவருடைய சொந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வந்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றியை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனை துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் தவற விடக்கூடாது. அல்லேலூயா. ஆராதனையிலே நாம் தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம். ஆராதனைக்கு வந்த பிறகு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆராதனைக்கு வந்த பிறகு தோல் வந்துச்சுன்னு எடுத்து பேசக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய பேச்சு எல்லாம் கவனிங்க. சகோதரர்கள் கவனிங்க, இதை கவனிங்க. இந்த போன்லாம் வச்சிருக்கீங்களா? போன் வச்சிருக்கிறவங்க கவனிங்க. போன் வந்தா ஆராதனை நேரத்தில் எடுத்து பேச கூட. நீங்களாம் தான் சரி, நானா இருந்தாலும் சொல்றாரு பேசுவோம். அல்லேலூயா. ஆமா, ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வரேன்னு ஃபோன் பண்ணி லேட் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணுறது இல்லை, விட்டுட்டோம். எப்படியோ கேட்டு விசாரிச்சு வந்துட்டார். அவங்க சரியா இருந்து வர்றதில்ல, இடையிலே வந்துட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஞாயிற்றுக்கிழமையில நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். என்ன செய்யுமா? தாராளமாக முதலிடம் கொடுங்க. போன் வந்தா எடுக்காதீங்க, பேசாதீங்க. அது முக்கியமல்ல, உங்களுக்கு கர்த்தர் முக்கியம். அல்லேலூயா. அதான் நீங்க இருந்து வந்தீங்க, கர்த்தரை முக்கியப்படுத்தி வர்றீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அவரோடு பேசணும், அவரோடு பழகணும், அவரை பாடணும், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். நம்மை ரட்சித்தார், நம்மை சாக்கரையில் தூக்கி எடுத்தார், நம்மை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வாதத்தில் நடத்துகிறார். அல்லேலூயா. உலகத்திலே 1000 ஜனங்கள் இருக்கும்போது என்னை தெரிந்து கொண்டாரே, தாய் கருவிலே தெரிந்து கொண்டார், என்னை அழைத்து என்னை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறார். அவருக்கு நான் நன்றியுள்ள பிள்ளையா இருக்கணும். சரி, கர்த்தரை முக்கியப்படுத்தி வரணும். அல்லேலூயா. முக்கியப்படுத்தணும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு போன் வந்துச்சு, ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் தானே எடுத்து பார்க்குறான். கர்த்தரை பெரியவர். அல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷனுக்கு நம்ம என்னன்னு கேட்கணுமா ஆராதனை நேரத்துல? அதனால எல்லாம் கட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் முதலிடம் கொடுப்போம், கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார். அல்லேலூயா. பரக்காப்பழம் தண்ணியை கொண்டு வந்து நமக்கு ஜெயத்தை தந்து வெற்றி கொண்டாட செய்வார். அல்லேலூயா. பரக்காவில் ஓடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பரக்காவில் ஓடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று
அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். சித்தீம் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாம். ஒரு ஊற்று என்ன செய்கிறது? புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று எங்க இருந்து புறப்படுது? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படுது. அதனால அந்த சித்தீம் பள்ளத்தாக்கிட்ட நீர்ப்பாய்ச்சலாய். அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஊற்று நீங்கள் அந்த தண்ணீரை பருக வேண்டும். திருச்சுமை சித்தீம் பள்ளத்தாக்கு என்பது விசுவாசிகளை காட்டுகிறது. விசுவாசிகள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே பரலோகத்தில் கூட ஒரு ஆலயம் இருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 11:19 வாசிக்கும் போது, அப்பொழுது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய பெட்டி காணப்பட்டது. பரலோக ஆலயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. பரலோக ஆலயத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். சங்கீதம் 46:4-5 வாசிக்கிறோம். 4-5 வாசிங்கள். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் நகரத்தையும் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அந்த நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்படிங்களா? ஆகவே ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் சந்தோஷம். நதி உண்டு. அந்த நதிதான் ஜீவ நதி. அந்த நதிதான் பரிசுத்த ஆவியானவராகிய நதி. அல்லேலூயா. அந்த நதி உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும்? சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகும். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அல்லேலூயா. ஆமா. ஆகவே அபிஷேகம் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை தருகிறதா இருக்கு. நம்முடைய பயத்தை நீக்குகிறதா இருக்கு. சேசரெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருந்த போது அபிஷேகம் பெற்ற போது என்ன செய்தாங்க? உடனே புறப்பட்டு போய் சேர்ந்து தைரியமா இருக்காங்க. அந்த மக்களுக்கு பயந்துதான் வீடியோ போட்டி உள்ள உட்கார்ந்துருந்தாங்க. அதனால ஆண்டவர் பார்த்த அபிஷேகம் பண்ண பிறகு தைரியமாக புறப்பட்டு அவங்களே சொல்லாம அவங்களே புறப்பட்டு போக ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்ப ஆவியானவரே அவங்க நடத்துகிறாங்க. அப்படியே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், உலகத்தையே கலக்கினார்கள் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அப்படி அபிஷேகம் உங்களை என்ன செய்யும்? மகிழ்ச்சியாக்கி சந்தோஷத்தை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களை உற்சாகப்படுத்தும். என்ன செய்யும்? உற்சாகப்படுத்தும், மகிழ்ச்சியா. எசேக்கியேல் 47:1 வாசிக்கும் போது, இதோ ஆலயத்தின் வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆலயத்தின் வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டது. ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்குது? ஜீவ ஊற்று இருக்கு. ஆவியானவர் சபையில இருக்கிறார். ஆவியானவர் சபையில அசைவாடுகிறார். ஆவியானவர் சபையில உள்ள பிள்ளைகளை ஆட்கொள்ளுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆவியாகிய தேவன் நம்ம மத்தியிலே இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆராதனையை அவர் என்ன செய்கிறார்? சபாநாயகராக இருந்து நடத்தி செல்லுகிறார். ஆகவே ஆராதனையை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். ஆராதனை நமக்கு ரொம்ப அவசியமாய் தேவையாக இருக்கிறது. ஒரு விசுவாசி முதலில் ஆண்டவரத்தில் வரும்பொழுது என்ன செய்கிறான்? அந்த நதி ஓடுகிறதா இருந்தது சொல்லிக்கிறது போல விசுவாசி இருக்கிறான். ஆலயத்தை சுற்றி சுற்றி வருகிறான். இயேசுவை சுற்றி வருகிறான். இன்னும் உள்ள வரல, வர போக அப்படியே வருகிறதுக்கு நடக்கிற காலங்களில் ஆவியானவர் அவனை ஆட்கொண்டு என்ன செய்கிறார்? அந்த நதி
அங்கே இயேசு தேவன் அவனை சுற்றி சுற்றி வருகிற அவனை என்ன செய்கிறார்? உள்ளே கொண்டு வருகிறார், சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆரம்ப நிலை அப்படி இருக்கிற போது அவனை சபைக்குள்ளே கொண்டு வந்து அவனை என்ன செய்கிறாரு? ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்கிறார். ரட்சிப்பு மனம் திரும்ப செய்கிறார், ரட்சிப்பு கொடுக்கிறார். 47ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 3ஆம் வசனத்தில் வாசித்தீர்களானால், தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. அந்த ஓடுற தண்ணி எப்படி இருந்ததுன்னா, அந்த ஊற்று தண்ணி கணுக்கால் அளவு, கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. அது அவ்வளவுதான் இருக்குது. அதான் அந்த ரட்சிக்கப்படுகிற மனிதன் மனுஷி என்ன செய்கிறான்? உள்ள கணுக்கால் அளவு. அது ரட்சிப்பின் ஆரம்பத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. ஆரம்ப நிலை, ரட்சிப்பின் நிலை, ஆரம்பமான காலங்கள், கிறிஸ்துவுக்குள் கால் வைக்கிற காலங்கள். அந்த காலங்கள் கடந்து செல்லும்போது 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், முழங்கால் அளவு என்னவாது தண்ணி. நம்ம அப்புறம் தண்ணீர் அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை ஆராதித்து தொழுது 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 அவரை மகிமைப்படுத்தி வாழும்போது அவன் இந்த கணுக்கால் அளவை கடந்து முழங்கால் அளவுக்கு வருகிறான். அதான் ஞானசானம். முழங்கால் அளவு, முழங்கால் அளவு ஜபம். முழங்கால் அளவு என்பது ஜபம். ஜபத்தை காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? சபையிலே ஜபத்தை ஏறெடுக்கணும். கூடி கூடி ஜபிக்க வேண்டும். சபையின் ஆராதனைகள் உலகங்களிலே கண்கொண்டு ஜபிக்க வேண்டும். வீடுகளிலாய் ஜபிக்க வேண்டும். முழங்கால் அளவு என்பது ஜபத்தை காட்டுகிறது. ஆவியானவர் ஜபத்துக்குள்ளாய் நடத்துகிறார். ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஆவியானவர் ஜபத்துக்குள் இப்போது நடத்துகிறார். 4ஆம் வசனத்தில் மறுபடியும் நீங்க வாசிக்கும் போது இடுப்பளவாய் இருந்தது. எவ்வளவு இருந்தது? இடுப்பளவாய் இருந்தது. அது ஞானசானத்தை காட்டுகிறது. இடுப்பளவு என்பது, ஆமா, இடுப்பளவு தனியாக தான் ஞானசானம் கொடுக்கிறது. ஞானசானத்தை காட்டுகிறது. இப்போ ஞானசானம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீச்சாளம் என்னாலும் நீச்சலாடும். அதை நீந்திதான் அதை கடக்க வேண்டும். அதுபோல ஆவியானவரை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இந்த ஆவியானவரை நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது என்ன செய்யும்? உங்களை நீச்சல் ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களை நன்றாக என்ன செய்ய நிரப்புகிறது. தண்ணீரினாலே நீங்கள் உத்தல் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நிரப்புகிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளாக நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அது பரிசுத்த அபிஷேகம். அப்புறமாக அவன் என்ன செய்கிறான்? அந்த நதியோரத்திலேயே நடக்கிறான். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறான், நடந்து செல்லுகிறான். அப்ப அந்த ஆவியானவர் அவனை என்ன செய்யறாரு? நடத்துகிறான். ஆவியானவருக்குள்ளே இருந்து அவன் என்ன செய்யறான்? நடந்து செல்லுகிறான். உலக வேலையை செய்கிறான், குடும்ப வேலைகளை செய்கிறான், தன்னால் முடிந்த காரியங்களை செய்கிறான். அவன் நடப்பதெல்லாம் ஆவியானவரே அவனை என்ன செய்யறாரு? நடத்தி செல்லுகிறான். ஆவியானவர் துணை கொண்டு அவன் என்ன செய்யறான்? அந்த உலகத்தில் ஜீவிக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஏராளமான விருட்சங்கள் நதியோரத்திலே இரு கரையிலும் இருந்தது என்று வாசிக்கிறோம். விருட்சங்கள், மரங்கள், இதெல்லாம் ஆத்துமாக்கள். என்னதுமா? அப்படி அவன் உலகத்திலே அவன் ஆவியானவர் மூலமாக நடந்து செல்கிற அந்த நதியோரமாகவே நடக்கிறான். அந்த நதி ஆவியானவர் எடுத்து போகாம ஆவியானவர் குள்ளையே இருந்து என்ன செய்யறான்? அவரை உரசிக்கிட்டே போறான். அவரோடு என்ன செய்யறான்? அவரை எடுத்துக்கிட்டே போறான். அப்போ மரங்களை பார்க்கிறான். அந்த மரங்கள்லாம் ஆத்துமாக்கள். அல்லேலூயா. ஆத்துமாக்கள். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறான். அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு வாசனை தைலமாய் மாறுகிறான். அநேகருக்கு கலங்கரை தீபமாய் காணப்படுகிறான். அவன் பரிமள தைலமாய் வாசனை வீசுகிறவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநேகர் வந்து கூடுகிறார்கள். அல்லேலூயா. கூடுகிறார்கள். ஆகவே ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவனாய் இருக்கிறான். வெளிப்படுத்தல் 22:1-2 நான் வாசிக்கும் போது
பின்பு பணியை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் தீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். இந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகளாக இருக்கும். இனி ஒரு சாபமும் இருக்காது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. அந்த நதி வாரமாய் அவன் சொல்லும்போது என்ன செய்யறான்? அவன் கனி தரும் மரங்களை பார்க்கிறான். அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? இப்போ கனி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. முந்தைய கனிகள் இல்லை, இப்ப என்ன இருக்கு? கனி, ஆவியின் கனிகள் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவில் வந்து அபிஷேகம் பெற்ற பிறகு அவன் என்ன இருக்கணும்? ஆவியின் கனிகள் இருக்கணும். மாம்சத்தின் கனிகள் அல்ல, ஆவியின் கனிகள். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற கனிகள். அது மாத்திரமல்ல, அந்த இலைகள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு எதுவானவைகள். பார்த்தீங்களா? இப்போ கனி கொடுக்கிற மரத்துல இலைகள் இருக்கணும். உங்க வாழ்க்கையில நல்ல இலைகள் இருக்கணும். அநேகருக்கு நிழல் தரும் இலைகள், கிளைகள் இருக்கணும். நிழல் தரும் மரங்களாக நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களிடத்துல கனிகளும் இருக்கிறது, ஆரோக்கியம் கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. அநேகருக்கு ஆரோக்கியம். அந்த 47ஆம் அதிகாரம் எசேக்கியேலிலே கடைசி வசனத்திலே வாசிக்கும் போது 7ல வாசிங்கன்னா அந்த ஆரோக்கிய ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். 8ஆம் வசனமா அவரை நோக்கி தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திரவழியாய் ஓடி கடலில் விழும். கடலில் விழும். கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். கடல் தண்ணி வந்து ஆரோக்கியமா இருக்காது. கடல் தண்ணி எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கும். குப்பை குளங்கள்லாம் கிடக்கும். சுத்தமெல்லாம் அதெல்லாம் சாகலாம் நிறைய பேர். மீன்கள்லாம் செத்து நாடுது. கடல் தண்ணி சுத்தமான தண்ணி அல்ல, அது குடிய தண்ணி அல்ல. ஆனால் அந்த கடலில இந்த நதி பாய்கிறதுனால அந்த கடல் தண்ணி என்ன செய்யுது? கடல் என்பது உலகம். உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கும் போது, நம்மோடு தொடர்ந்து நடத்தும் போது, நம் வாழ்கிற இந்த உலகம் நம் மூலமாக தூய்மை அடைகிறது. அல்லேலூயா. பரிசுத்தப்படுகிறது. அந்த உலகம், அந்த எல்லா மக்களும், அழிந்து போகிற மக்கள் ஆரோக்கியம் அடைகிறார்கள். அல்லேலூயா. நரகத்துக்கு போகிற மக்கள் ஆரோக்கியமான பரலோகத்துக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பெற்றுக் கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆகவே விசுவாசிகள் அவருடைய வாழ்க்கையை வளர்ந்து பெருக வேண்டும். உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலே அனைவருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையும் வளர வேண்டும். உலகம் வந்து சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. இனி ஒரு சாபமும் இருக்காது என்று சொன்னது போல நம்ம ஜீவ நதியாகி அந்த தண்ணீரை நாம் பெற்றுக்கொண்ட பின்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் என்ன செய்யலாம்? நம்முடைய சாபங்கள் எல்லாம் மாறி ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். அல்லேலூயா. சாபங்கள், குடும்ப சாபம், முன்னோர் செய்த பாவத்தின் சாபங்கள் எல்லாம் நம்மை பின்பற்றி நம்மை விளக்கை கொண்டிருக்கிறது. இவைகளை நாம் விளைவை பெற்றுக்கொள்ள அபிஷேகம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா. அப்ப 9ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, இந்த ஆலயத்திலிருந்து ஊற்று பாய்வதால் சகல பிராணிகளும் சாகாமல் இருக்கும். ஆமா. அந்த ஏராளமான மச்சங்கள் அந்த சமுத்திரத்தில் இருக்கிறது பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், மச்சங்களை போன்ற ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் ஆரோக்கியம் அடைந்து சபைக்கு வருவார்கள். அல்லேலூயா. ஆமா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே, ஆமா, சபைக்கு ஆத்மாக்களை ஏராளமாய் கர்த்தர் தருவார். அபிஷேகத்தில் நிறைந்து நீங்கள் ஜெபித்தா, அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஏராளமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆவியை நிறைந்து நீங்க அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கும் போதுதான் ஆத்மாக்களை ஆண்டவர் இருக்க முடியும்.
மூன்றாவது நாம் கடந்து செல்வோம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு. அப்ப அது வந்து ஆசீர்வாதமான ஒரு பள்ளத்தாக்கு. உபாகமம் 1:24 வாசிக்கிறோம். அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து 25 தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு பக்கமாய் வந்தபோது மோசே அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு 12 கோத்திரத்தில் 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேரை அனுப்பி வேவு பார்த்து வர சொன்னாங்க. அதுல யோசுவா காலேப் என்ற 2 பேரும் சொன்னாங்க. உங்களும் சேர்ந்து அனுப்புறாரு. அப்படி 12 பேர் போய் பார்த்து எல்லாம் விசாரிச்சு எந்த தேசத்தை பார்த்துட்டு திரும்பி வரும்போது அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு போறாங்க. அந்த பள்ளத்தாக்குல இருந்து திராட்சை குலைகளை என்ன செய்றாங்க, நிறைய பழங்கள் அந்த பள்ளத்தாக்குல இருக்கு. இந்த பழங்களை எல்லாம் அறுத்து தூக்க முடியாம தூக்கி வராங்க. வரும்போது அது எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, ஒரு கம்பு குறுக்க போட்டு 2 பேர் மோசேயும் யோசுவாவும் காலேபும் 2 கம்பை போட்டு தூக்கிட்டு வராங்க. இந்த 10 பேரும் அதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. இல்லை அவங்க 10 பேரும் சோம்பேறி. 10 பேரும் சோம்பேறி. அவங்க பாட்டு பறிச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க, தூக்கிட்டு வரல. மோசேக்கு வந்து காட்டணும், காட்டி இந்த தேசத்தின் கனிகளை கொண்டு இருக்கிறோம் பாருங்க, நாங்கள் உண்மையாவே போயிட்டு வந்தோம், நாங்கள் பொய் சொல்லலை, அந்த தேசத்தின் கனிகளை பாருங்க, ஏன்னா அது கொண்டதான் உண்மையானது என்று நம்ப முடியும். இன்னும் வனாந்தரத்தில் இந்த திராட்சை தோட்டம் உண்மை கிடையாது இல்லையா? அதனால இவங்க போயிட்டு வந்தது உண்மை என்பதற்காக தான் அடையாளம். அந்த அடையாளத்தை காட்டுறாங்க. மோசே காலேபும் யோசுவாவும் தேவனிடத்தில் இருந்து மோசேட்ட வந்து பாருங்க, அந்த தேச பழங்களை பாருங்க, எவ்வளவு தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துருக்கிறோம் என்று சொல்லி கனிகள் எல்லாம் காமிச்சாங்க. ஆனா அந்த 10 பேர் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க சொன்னாங்க 25 வருஷம் அந்த கனிகள் சிலவற்றை கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம், அது நமக்கு தரப்போகிறார், நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கிறார், அதனால நமக்கு தருவார் என்று நல்ல வார்த்தைகளே சொன்னாங்க. அந்த 10 பேரும் துர்ச்செய்தி சொன்னாங்க. 10 பேரும் ஆமா பாருங்க, 2:14-37 நான் வாசிக்கும் போது சபையார் எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் பொறுப்பொறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த 10 மனிதர்களும் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று சொல்றாங்க. 10 பேரும் அந்த ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம். அவர்கள் கொடியவர்களா இருக்காங்க, நெடியவர்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கோரை பற்கள் உள்ளவர்களா இருக்கிறாங்க, பயங்கரமான ஜனங்கள். அவங்களை நம்ம ஜெயிக்க முடியாது, அவங்களை யுத்தம் பண்ண முடியாது, அவங்களை போராட முடியாது, அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. 10 பேர் அப்படி சொன்னேன். அப்போ அந்த 10 பேர் மக்கள்லாம் அதை கண்டு இருக்கிறாங்க, கலந்துறாங்க. சில ஜனங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்ட போது கலந்துறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இல்லை சாகிறதுக்காயா கொடுங்க, அந்த மனிதத்தை கடந்து நாங்கள் சாகணுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த 10 பேரையும் ஒரே அடியா அடிச்சு போட்டுட்டேன். நினைச்சுனாக்கா 10 பேர் செத்துவிட்டாங்க. இப்ப நற்செய்தி துர்ச்செய்தி சொல்றவங்க இல்லை, துர்ச்செய்தி சொல்றவங்க இல்லை. நம்மை குறித்து அநேகர் துர்ச்செய்தி சொல்லிக் கொண்டு இருக்கலாம் கடந்த நாட்கள்ல. அவங்களாம் நீங்க தேடி பார்க்க இருக்க மாட்டான், தேடி பார்த்தா கூட இருக்க மாட்டான். ஆமா, ஆண்டவர் அப்படி செய்வார். அல்லேலூயா. துர்ச்செய்தி சொல்றவன் நற்செய்தி சொல்றவன் இருக்க மாட்டான், துர்ச்செய்தி சொல்றவன் இருப்பான். அல்லேலூயா. 14:37 வாசியுங்கள். சபையார் எல்லாரும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த 10 மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். 38 வாசியுங்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரை நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தாங்க இல்லையா? நற்செய்தி சொன்னீங்கன்னா உயிரோடு இருப்பீங்க. அல்லேலூயா. நற்செய்தி சொல்லுங்க. யார் திரும்பினாலும் எங்க போனாலும் துர்ச்செய்தி சொல்லாதீங்க, கோட் சொல்லி தெரியாதீங்க, குற்றம் சொல்லி தெரியாதீங்க.
எங்களையே குற்றம் கண்டுபிடித்து கொண்டே வாழாதீங்க. நல்லதையே சொல்லுங்க, நற்செய்தியை சொல்லுங்க. அல்லேலூயா. துர்ச்செய்தி இருந்தாலும் அந்த நற்செய்தியை மாற்றுவார் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் நன்மையா மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நீங்க நல்லதையே பேசுங்க, நற்செய்தியை சொல்லுங்க. துர்ச்செய்தி ஒரு காலம் இந்த உலகத்துக்கு நீங்க சொல்லாதீங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லாதீங்க. இப்படி கூட அந்த பேரால கால் வாங்கல மோதிரும் அப்படின்னு சொல்லாதீங்க. பார்த்து போடா ஆண்டவர் உங்களை இருக்கான்னு சொல்லுங்க. உடனே சொல்லுங்க, நற்செய்தியை சொல்லுங்க, துர்ச்செய்தியை சொல்லாதீங்க. துர்ச்செய்தி சொன்னாங்கன்னா ரொம்ப காலத்துக்கு இந்த உலகத்துல வாழலாம் நினைக்காதீங்க. நற்செய்தியை சொல்லுங்க. யாருக்கு நற்செய்தி சொல்லுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, சு என்றால் நல்ல, விசேஷம் என்றால் செய்தி, நல்ல செய்தி. அதையே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அப்படி நல்ல செய்தியை நாம் சொல்லுவோம். காபிரியல் நற்செய்தி சொல்லுகிறவனா இருக்கிறான். காபிரியல் தூதன், நற்செய்தியின் தூதன். அப்புறம் இன்னொரு தூதன் மிகாவேல், அவன் யுத்தத்தின் தூதன். அவன் உயிரோடு இருக்கிறான். லூசிபர் என்று ஒரு கூட்டம் இருந்தது தூதர்கள். அவங்க என்ன பண்ணா, செத்தே போறான். பத்தியலா, ஏன்னா அவங்க துர்ச்செய்தி சொன்னதுனால செத்து போயிட்டான். தேவ தூதர்களே துர்ச்செய்தி சொன்னதுனால அழிவு வந்துச்சா இல்லையா? நித்திய சமையலினால கட்டி பாரதத்தில் அழைத்து அந்த பாலாட்டா கொஞ்சம் கணக்கா கொஞ்சம் பேர் ஊரே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறான். ஆகவே அவனை குறிச்சு ஆண்டவர் போடுறதுக்கு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நாலாவது நான் பார்க்கிறோம், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு. யோவேல் 3:14 வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரினால் சமீபமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்குக்கு ஜனங்கள் எப்படி இருக்காங்களாமா? கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் அந்த நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதான் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாகி காத்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை நியாய தீர்ப்புக்காக நம்மை ரட்சிக்கவில்லை. அல்லேலூயா. நம்ம நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கப்பட மாட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, 1 சொல்றாரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தைய அது நம்மிடத்திலே துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். ஆண்டவருடைய ஆண்டவர் உலகத்தை நியாயத்திருப்பதாக நம்மள நியாயத்திருக்கிறார், நம்மளை நியாயத்திருக்கிறார். நம்ம பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்மளுடைய அந்த நியாயத்திருப்பை முதல்ல கொண்டு வர்றாரு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவர் சும்மா விட்டாரா? அவங்களுக்கு நியாயத்திருப்பா கொடுத்தா. ஆனா நியாயத்திருப்பை அவங்களுக்கு கட்டை கட்டுட்டார். 4ஆம் அபியோ அந்நிய அக்கினியை கொண்டுதான் ஆரோனுடைய பிள்ளைகள் அங்கே செத்து போனான். இப்படியாக நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பிராள் வந்து தேவ சமூகத்தில் போய் சொன்னாங்க, அங்கே வந்து செத்து போனாங்க. ஆகவே கோராகு தாத்தான் அபிராமி இவர்களை பார்க்கிறோம். தேவனுடைய உழைத்து விரோதமாய் குற்றம் சொல்லி குறை சொல்லி ஜனங்களை எல்லாம் கலங்க செய்கிறார்கள். துர்ச்செய்தியே சொன்னாங்க. எல்லாம் செஞ்சாங்க. மண்ணுக்குள்ள பூமிக்குள்ளே போயிட்டு மோடி போட்டார் ஆண்டவர். ஆகவே நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. நம்ம நியாய தீர்ப்பு நாளிலே தப்புவதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அதான் சொன்னார் பிரசங்கி 11:9, பாதிப்பினே உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றையும் நிமித்தம் தேவன் நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு நாள் வருகிறது என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆகவே நம்மை நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மை நாமே நியாயம் தீர்க்கணும். நமக்கு நியாய தீர்ப்பை நாமளே கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுக்கும். மாம்சமெல்லாம் கொஞ்சம் இழந்துச்சுன்னா அன்னைக்கு சோர்படாம விட்டுறணும். அல்லேலூயா. சோர்படாம இப்படி நீங்க உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நீங்களே நியாய தீர்ப்பு கொடுத்து உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நியாய தீர்ப்பு நாளுக்கு தப்பா பொருட்படுவீர்கள். திருவிழா போகிற பிள்ளைகள் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குறைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு பாஸ்டர் எழுதி போட்டார் சபையில, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி விட்டது என்று எழுதியிருந்தார். அப்போ ஒரு தென்னொருத்தர் வந்து என்ன செய்யறாங்க, கீழே ஒரு போர்டு போட்டாங்க, சுத்தியல் ஆணி
ரெடியாக இருக்கிறது என்று சொல்றாங்க. சுற்றியல் ஆணி சிலுவை மூணும் ரெடியா வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு இருந்தாங்க கீழே. அது என்னன்னு கேட்டா சீக்கிரம் வர போறாங்க, அவரை மறுபடியும் என்ன செய்வோம் பிடிச்சி அந்த சிலுவையில என்ன செய்வோம் சுத்தியல் ஆணிலாம் இருக்குல்ல அவரை வச்சு அடிச்சு சிலுவையில தொங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. அப்ப அந்த போதகர் அதை பார்த்துட்டு அவங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசினாராம். அவர் அடிக்கப்படுறதுக்காக வரலப்பா, உங்களுக்கு அடி கொடுக்கதான் வர்றாரு. எப்படி அடிக்கப்பட அவர் வரல, முதல்ல வந்து அடிக்கப்பட்டாரு, இனிமே அடி கொடுக்கறதுக்காக வர்றாரு. அதான் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா என்று சொல்லி, ஆகவே நியாய தீர்ப்பு நாட்கள் நெருங்கி வருகிறது. நம்ம நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு தப்ப நம்ம ஜாக்கிரதையாக ஜீவிப்போம். எஸ்கோ பள்ளத்தாக்கு, ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு, அப்புறம் சித்தியும் பள்ளத்தாக்கு, செழிப்பான பள்ளத்தாக்கு, பெராக்கா பள்ளத்தாக்கு, வெற்றியின் பள்ளத்தாக்கு. கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.